வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம மகிழ் திருமேனி இயக்கத்துல அனிருத் இசையில பத்மபூஷன் அஜித் குமார் நடிப்புல வெளிவந்திருக்க விடாமுயற்சி படத்தை பத்தி பார்க்க போறோம். விடாமுயற்சி இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, த்ரிஷாவும் அஜித் அவர்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 12 வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. த்ரிஷாக்கு அஜித் தன் மேல காதல் கம்மியாயிட்டே போகுது, நம்மளை கவனிச்சுக்க மாட்டாரு, ஒரு போர் அடிச்சிட்டோம் நம்ம அவருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்ததுனால டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ல 2 பேரும் இருக்காங்க. ஃபைனலா எனக்கு கம்ஃபர்டபுளா இங்க இல்ல, நான் எங்க அப்பா அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன் த்ரிஷா சொல்றதுனால, லாஸ்ட் ஒரு டிராவல் என் கூட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு அஜித் சாரே கூட்டு போய் விடுறேன்னு சொல்லிடுறாரு. இந்த டிராவல் டைம்ல ஒரு கும்பல் வீண் சண்டை இழுத்து த்ரிஷாவை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போன த்ரிஷாவை அஜித் குமார் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பிரேக் டவுன் இல்ல தமிழ்ல கமலஹாசன் நடிச்ச இந்த தூங்காவனம் அப்படின்ற ஒரு படம் கூட பார்த்திருப்பீங்க. இந்த மூவி அந்த ஸ்டைல்ல தான் போயிருக்கும். அதுல ஒரு பையனை காப்பாத்திட்டு அவனை ரேன்சம் கேட்டிருப்பாங்க, அதுக்காக கமல் போராடிட்டு இருப்பாரு. இங்க த்ரிஷாவை கடத்திட்டு கேட்கறாங்க, அஜித் சார் போராடுறாரு. இந்த கதைகளுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா எடுத்திருக்க லொகேஷனு, மேக்கிங், டெக்னிக்கல் வைஸா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுக்கு யாரு நம்மள துரத்துறாங்க, எதுக்கு நம்ம பின்னாடியே வராங்க, எதுக்கு இந்த வீண் மம்பெல்லாம் நடக்குது அப்படின்னு புரியாத ஒரு அஜித் குமார் இருப்பாரு. இந்த அஜித் குமார் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது, ஒரு மாஸ் ஹீரோ கிடையாது, ஒரு 10 பேர் தூக்கி போட்டு பந்தாடுற மாதிரியான ஒரு ஹீரோ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தனா, தன் மனைவியை காப்பாற்ற துடிக்கிற ஒரு சாதாரண மனுஷனா, ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனா தான் அஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவருக்கு என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம போற வரவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குற ஒரு கேரக்டரா தான் காட்டிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இதுக்கு ஒரு எண்டே இல்ல, நம்ம நல்லா லாக் ஆயிட்டோம், ஃபைட் பண்றதை தவிர ஒரு வழி இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல அஜித் ஒரு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து எப்படி த்ரிஷாவை காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி படத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா தான் போகுது. ஏன்னா இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, எதனால பிரேக்கப் ஆகுது, அந்த பிரேக்கப்போட அந்த வழி என்ன அப்படின்றத காட்டுறத கொஞ்சம் லென்த்தா எடுத்திருக்காங்க. அந்த லவ் ஸ்டோரி காட்டுற அந்த டைம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற சூழ்நிலை தான் எடுத்துட்டு போகுது. த்ரிஷா கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அஜித் சாரால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில எப்படி எப்படி எல்லாம் தேடுறாருன்ற இடத்துல ஆரம்பிக்கும் போது படம் கொஞ்சம் வேகம் நடக்க ஆரம்பிக்குது. குறிப்பா ஆரவ் கூட நடக்கிற அந்த காருக்குள்ள நடக்கிற ஃபைட் ரொம்ப சூப்பராகவே கோரியோ பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் நல்லா இருந்தது, மற்றபடி எந்த சாங்குமே கேட்சியா இல்ல. அனிருத்தோட பிஜிஎமும் அந்த அளவுக்கு பெருசா கை கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். அர்ஜுன் சாருக்கும் அஜித் குமார் சாருக்கும் வர அந்த ஒரு கிளாஷ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஓவராலா படம் ஒரு டீசென்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு மாஸ் ஹீரோ அஜித் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து தலையில இந்த கழட்டி வச்சுட்டு சாதாரண ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் இந்த படத்தை பார்க்க போனோம். ஏன்னா அஜித்தை மாஸ் ஹீரோ அப்படின்ற கேரக்டரோட நம்ம உள்ள போனா பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். நிறைய ஹைப் சீன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வேதாளம் படத்துலலாம் அந்த கண்ணாடி உடச்சிட்டு வர்றது, இன்ட்ரோல் பிளாக்ல கத்தி எடுத்து சொல்றது, அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்த அந்த அஜித் இதுல கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு ஹைப் ஏத்திட்டு போகாதீங்க. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான படம் பார்க்க போற ஒரு ஃபீலோட போனீங்கன்னா தான் இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அஜித்தை ஒரு மாஸ் ஹீரோவா தான் நான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு போறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு போவே தேவையில்ல. உங்களை இது பூர்த்தி பண்ணவே பண்ண. இது ஒரு கிளாஸான ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்க ட்ரை பண்ண ஒரு நல்ல தமிழ் படம். இது ஒரு நல்ல ஒன் டேபிள் வாட்சபிள் மூவி. ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் தான். டீசென்டான மூவி, சின்ன ஸ்டோரி, நீட்டா எடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. மூவி லவ்வர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிடிக்கும். ஏகே லவ்வர்ஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா ஏகேவே இதுல செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஏகே ஒரு சாதாரண மனுஷனா தான் வாழ்ந்திருக்காரு இந்த படத்துல. பட் இந்த மாதிரி ஒரு மூவியும் தேவைப்படுது. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்டார் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மூவி எதிர்பார்க்கல. இந்த மாதிரி மூவி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தாருன்னா ஓகேவா இருந்திருக்கும். உச்சபட்ச ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு ஷட்டிலான மூவி கொடுக்குறது ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ரொம்ப டீசென்டா பண்ணதே இப்போ ப்ரெஷரா வர மாதிரி இருக்கு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செலிப்ரேட்டே பண்ண முடியாத ஒரு படம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இருந்தாலும் இது ஒரு நல்ல மூவி தான். மனசை திடப்படுத்திட்டு போய் பாருங்க. நன்றி.